பகவான் சொல்லுவார். அந்த சனாதனமான வேதங்கள்ல ஒரு இடத்துல இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் யாராவது ஒத்தர் நிரூபிச்சிட முடியுமா? பின்னாடி வர நூல்கள்ல சிலதுல இருக்கலாம். இன்னைக்கே பிரிட்டிஷ் காலத்துல இருந்த சட்டம் வேற, அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் அரசாண்ட போது உள்ள சட்டம் வேற, இப்பயே காமராஜர் காலத்துல இருந்த சட்டம் வேற, இப்ப இருக்கிற சட்டம் வேற. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வர சட்டங்கள் மாறும். இதை வச்சுட்டு நாம ஆர்கியூமெண்ட் வேணா பண்ணலாம். இதுல நல்லதும் இருக்கலாம், குறைபாடும் இருக்கலாம். இது யாரோட தவறு? சட்டத்தை இயற்றவர்களோட தவறு. அதுக்காக மொத்தமா மனித இனத்தோட தவறுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நம்ம வேதங்கள்ல எந்த இடத்துலையுமே இந்த வேற்றுமைகளோ ஏற்றத்தாழ்வுகளோ உயர்வு தாழ்வுகளோ சொல்லவே படல. பிராமணேஷு ருஜகம் ராஜசுனஸ்கிருதி ருஜம் விசேஷு சூத்ரேஷு மைதேகி ருச்சாருஜம்னு நாங்கெல்லாம் 4 பேரும் அண்ணா தம்பிகள்னு தான் சொல்றது. இல்ல சார், எல்லாரும் இன்னைக்கு எந்த நாஸ்திகவாதியும் எடுத்துட்டா ஒரே ஒரு வார்த்தையை தான் பிடிச்சுன்னு பேசுவாங்க. பத்யாகம் சூத்ரோ அஜாயதா அப்படின்னு பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹூராஜன்யः கிருதः ஊரூததஸ்ய யத்வைஷ்யः பத்யாகம் சூத்ரோ அஜாயதா அப்படின்னு வேதத்துல ஒரு இடம் வருது. இதை தான் பேசுவான். பாப்பான்னா பார்ப்பான்ங்கிற வார்த்தையை தமிழ் வார்த்தை தான். பார்ப்புன்னா பறவைன்னு அர்த்தம். பறவையும் பார்ப்பானும் ஒண்ணு. அது 2 பேருக்கு 2 ஜாதி, 2 பிறவிங்கிறதுக்காக. இவன் முகத்திலேருந்து வந்தான். பாஹு ராஜன்ய கிருதா, அரசாள்பவர்கள் சத்திரியர்கள் தோல்லேருந்து வந்தார்கள். வியாபாரம் பண்ணக்கூடிய வைசியர்கள் தொடையிலேருந்து வந்தார்கள். விவசாயம் பண்ணக்கூடிய சூத்திரர்கள் காலிலேருந்து வந்தார்கள்னு இந்த வார்த்தை இருக்குன்னு வச்சுப்போமே. அப்ப நான் மட்டமானு கேட்கிறான். இந்த மட்டம்னு யாரு சொன்னா? இங்க சொல்லப்பட்டது பலத்தை சொல்லப்பட்டது. நாம இத்தனை பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கு பிசிக்கலா ஒவ்வொரு பலம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இப்படியே பேச சொன்னா நான் பேசுவேன், நீங்க பேசுவீங்களா? யாராவது ஒரு 2 நாளைக்கு பேசுங்க, 3ஆவது நாளைக்கு காத்து தான் வரும் வாயிலிருந்து. நாங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேதம் சொல்லுவோம். எங்களுக்கு பலம் இங்கதான், தொண்டையில. அதனால வேதம் அந்த தொண்டையில பலம் இருக்கிறதுனால முகத்திலேருந்து வந்தான்கள். பாஹு ராஜன்ய கிருதா. சத்திரியர்களுக்கு பலம் என்னன்னா தோல் வலிமை. என்ன அந்த ஸ்டாமினா, என்ன யுத்தம் பண்ணாலும் அந்த சக்தி குறையாது. வைசியர்களுக்கு எது பலம்னால் தொடை. 7 மணிக்கு கடையை திறந்தா ராத்திரி 10 மணி பிறந்து உட்காந்து தானே இருக்கா. அந்த தொடையில தான் அந்த பலமே. விவசாயம் பண்றவாளுக்கு எங்க பலம் இருக்கணும்? காலில் இருக்கணும், நடந்துட்டே இருக்கணும். நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு நீங்க மழை பெஞ்சு அந்த மழை தண்ணி தேங்கி இருக்கிறதுல நீங்க நடந்து பாருங்க, கால்லாம் சேர்த்து புண்ணு வந்துடும். கிராமத்துல உள்ளவாళ్ళ கவனிங்க, எல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. இவன் ஏதாவது எருகுது போட்டு அந்த கெமிக்கலால வியாதி வந்தா உண்டே தவிர சேர்த்து புண்ணா அவ்வளவு சுலபமா வராது. ஏன் வராதுன்னா இயற்கையாவே காலில் அந்த பலம் இருக்கு. விவசாயத்துக்கு பலம் இல்லைன்னா விவசாயம் எப்படி பண்ண முடியும்? இந்த பலத்தை குறிக்கிற சொல்வது. அதையும் தாண்டி பாதத்திலேருந்து வந்தாருன்னா பாதம் மட்டம்னு யாரு சொன்னா? கோவில்ல நம்ம பூஜை பண்றதோ வணங்குறதோ தலையை வணங்குறோமா காலை வணங்கணுமா? இதுக்கெல்லாம் அர்த்தமே வேற, இவர்கள் சொல்றதே வேற. இந்த வேற்றுமைகள்லாம் கிடையவே கிடையாது. நமக்கெல்லாம் சம்ஸ்காரங்கள் ஒண்ணு. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து கல்யாணம் கார்த்தி இறக்கிற பரியந்தம் செய்யக்கூடிய கர்மாக்களை பார்த்தா ஒரே மாதிரியா இருக்கும் எல்லாருக்கும். இந்துக்கள் எல்லாருக்கும் பார்த்தா பெரும்பாலும் 1-2 இடத்துல வேணா மாறுமே தவிர சில பேர் புதைக்கிறா, சில பேர் எரிக்கிறாளேன்னா இந்த 3மே உண்டு. இந்த உடம்பு பஞ்சபூதங்களால ஏற்பட்டது. இந்த உடம்பை திரும்பி பஞ்சபூதங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகணும். அதுல காற்றும் நீரும் காற்றும் ஆகாசமும் கண்ணுக்கு தெரியாது. நெருப்பு நீர் நிலம் தான் கண்ணுக்கு தெரியும். அப்படிங்கிறத இந்த 3ல ஏதாவது ஒண்ணு விட்ட திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டு போகணும். இந்த உடம்பை ஒண்ணு நெருப்புல பொறிக்கிறோம், அல்லது பூமியில புதைக்கிறோம், அல்லது ஜலத்துல விடுறோம். இது எல்லாருக்கும் உள்ள, இந்துக்களுக்கு உள்ள பொது விஷயம். இந்த சம்ஸ்காரங்கள் ஒரே மாதிரி இருக்கும்னு சொன்னேன். இன்னைக்கு குழந்தைக்கு நாம அரணாக்கயர் போடுறோமோ,
அரணா கயிறில் என்னென்னவோ ரவுண்டாக ஒன்று போடுறோம், இப்படி தொங்கரா மாதிரி ஒன்று போடுறோம். அதெல்லாம் என்னன்னு தெரியுமா இருக்காது. நாக்காசும் பூனைக்காசும் மட்டும்தான் நமக்கு தெரியும் உருவம் இருக்கிறதுனால. மற்றதெல்லாம் என்ன? பஞ்சாயுதம்னு பேர். அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றேன். என்ன போடணும்னு இருக்கு தெரியுமா? வனமாலி கதி சார்ங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ பிரக்ஷது அப்படின்னு பிரார்த்தனை. பெருமாள் கையில் இருக்கிறது 5 ஆயுதம்: சங்கம், சக்கரம், கத்தி, கத, வில்லு. இந்த 5ம் கழுத்திலையோ இடுப்புலையோ போடும் குழந்தைகளுக்கு. ரட்சைன்னு பேர். அது இதுல சிவாச்சாரியார்னோ பட்டாச்சாரியார்னோ பிராமணனோ ஐயர்னோ ஸ்மார்த்தானோ அப்ராமணானோ கவுண்டர்னோ இந்த பேச்சே கிடையாது. எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் போட்டிருந்தோமே. நம்ம நாளடைவில் ஒரு ரசனைக்காக கிரியேட்டிவிட்டிக்காக பூனை யானை எல்லாம் அதில் பண்ணி கொடுத்தோமே தவிர, நம்ம ஒரிஜினலாக பார்த்தா ஒரு சின்ன கதை மாதிரி தொங்கும், மணி மாதிரி இருக்கும், சக்கரம் மாதிரி ரவுண்டாக இருக்கும். கவனிச்சிருக்கல யாராவது? இதெல்லாம் பஞ்சாயுதம். இதெல்லாம் போட்டார்னு இருக்கு மணிவாசகத்துக்கு. அதுக்காக சொல்றேன். சிவபக்தர்னு இல்லை, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு போட்டார்னு இருக்கு பெரிய புராணத்தில். நம்மளுடைய வாழ்வியல் முறை கலாச்சாரம் என்னங்கிறதுக்காக சொல்ல வரேன். இவர் சின்ன வயசுல படிச்சு பூனெல்லாம் போட்டு, பூனை அதுக்கு மேலே அதுக்கடுத்து சொல்றேன், பூனெல்லாம் எல்லாருக்கும் போகுது. இன்னும் ஐயர் தான் பூனை போட்டுக்கணும்னா, ஐயர் தான் பூனை போட்டுக்கணும்னா பாக்கி பேர்லாம் சில சமயத்தில் மட்டும் போட்டுக்கிறேன். அது என்னது? அது ஒரு கல்யாணம் கார்த்தி நல்லது கட்டுறது எல்லாருக்கும் போடுறமோ, காது குத்துறமோனோ, மொட்டை அடிக்கிறமோனோ, ஹிந்துக்கள் எல்லாரும் இதை பண்றமோனோ. அப்ப எல்லாருக்கும் உள்ளதான பொது அடையாளம் அது. அதுல இவா புட்டு வச்சுன்னு இருக்கா, மற்றவர்கள்லாம் விட்டுட்டார். அதான் விஷயம். அது இந்த மணிவாசகருக்கு, இந்த வாத ஊரருக்கு இதெல்லாம் பண்ணி 16 வயசுல அவர் எல்லா படிப்பும் ஆச்சரியமா படிச்சு இவருடைய திறமையை பார்த்து பாண்டிய ராஜா ஹரிமர்தன பாண்டியன்னு பேர் அவனுக்கு. இவரை கொண்டு வந்து தன்னுடைய சபையில முதல் மந்திரியா வைக்கிறார். எத்தனை வயசுல? 16 வயசுல. எதுக்காக? அறிவுக்காக. மந்திரி அப்படின்னாலே மதிம் ததாதி, புத்தியை கொடுப்பவன் அர்த்தம், அல்லது புத்தியினால் ரட்சிப்பவன் அர்த்தம். இந்த புராணம் இலக்கியத்தெல்லாம் பார்க்கறதே புத்தி உள்ளவன் தான் மந்திரியா வரலாம். அந்த காலத்துல புத்தி இருந்தாதான் மந்திரியா வர முடியும். ராஜ பரம்பரை மாறாது, மந்திரி பரம்பரை மாறும். கவனிச்சா தெரியும். அது ஒரு ராஜா ஒவ்வொருத்தர மந்திரியா வச்சுப்பான். யாரெல்லாம் புத்திசாலியோ அப்படி செலக்ட் பண்ணுவான். இந்த இதுவே பேச்சு கிடையாது. இந்த செலக்டடு ஓட்டு போடணும், தேர்தல் நடக்கணும், இந்த வேலையே கிடையாது. நின்னாட்டாலும் 4 பேர் கன்ஃபார்ம் மந்திரி. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி கொஞ்சமாக அதை அறிய வேண்டாம. உனக்கு யோஜனை சொல்ல தெரியலனாலும் சொன்னதை புரிஞ்சுக்கிற அளவுக்காவது மூளை வேண்டாமா? அதுக்கு இவன் என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்காவது மூளை வேண்டாம. புத்தி உள்ளவன் தான் மந்திரியா வரலாம், வர முடியும். அது மாதிரி ஒரு காலம் அது. அதனால தேடுவார்கள் ராஜாக்கள். ஒரு ஆச்சரியம் சொல்றேன், நம்மெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த பிரதேசங்களுக்கெல்லாம் பல்லவ தேசம்னு பேர். பல்லவர்கள் காலம்ங்கிறது பொற்காலம். பல்லவர்கள் காலத்துல எல்லா பல்லவர்கள் காலமும் பொற்காலம் இல்லை. பரமேஸ்வர பல்லவன், முதலாம் நரசிம்ம பல்லவன், 2ஆம் நரசிம்ம பல்லவன் காலம் பொற்காலம். மகேந்திர பல்லவன் சேராது, அவங்க கொஞ்சம் டவுன் ஆயிட்டான் நடுப்புல. இதுல 2ஆம் நரசிம்ம பல்லவன் அப்படிங்கிறவன் தான் இந்த பிரதேசங்கள்ல உள்ள அத்தனை, மாமல்லபுரம்ங்கிறதே அவன் பேர்ல தான். மாமல்லன்னு அவனுக்கு தான் பெயர். இருக்கலாம், இல்ல முதலாம் நரசிம்ம பல்லவனுக்கு இருக்கலாம், அது விஷயம் இல்லை. இதெல்லாம் கட்டினது அவன் தான். அவனுடைய சபையில சேனாதிபதி யார் தெரியும்? பரஞ்சோதியார். பரஞ்சோதியாருங்கிறவர் சேனாதிபதி. அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் புரியாது. சிறுத்தொண்ட நாயனார் தெரியுமா? அவர் தான் பரஞ்சோதியார்.
அவரோட பர்த் பிளேஸ் இந்த இடம் இல்லை, அவருக்கு நன்னிலம். அவருக்கு நன்னிலம் பக்கத்தில் திருச்செங்காட்டாங்குடின்னு இருக்கு, அந்த ஊர் தான் அவர் பிறந்தது. அவரை தேடின்னு கொண்டு வந்து இங்க சேனாதிபதியா வச்சார்னா அந்த காலத்துல எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது மாதிரி அந்த மக்களுக்கு நன்மை பண்ணணும், ராஜ்யத்தை அப்படி நடத்தணுங்கிற ஆசையினால பண்ணினது. இவரை பண்ணினா இவருக்கு சின்ன வயசுலயே நல்ல படிப்பு, நல்ல அறிவு, புத்திசாலித்தனம், எல்லா சப்ஜெக்ட்லையும் ஞானம், விசதமா ஞானம் உண்டு. எதை பேசினாலும் அவருக்கு தெரியும், எதை பேசினாலும் ஆழமான அறிவு உண்டு அவருக்கு. அதெல்லாம் விஸ்தாரமாவே சொல்றார் பரஞ்சோதியார். இது ஒரு திருவிளையாடல் புராணத்தில் எல்லாம் இருந்தும் மந்திரி பதவியும் வந்த உடனே ஒரு நிறைவு வரணுமோ, அந்த நிறைவு வரல. அவருக்கு ஒரு குறை இருந்தது. இது எல்லாமே படிப்பா இருக்கு, அனுபவத்தில் இல்லை. இதை தாண்டி அனுபவம்னு ஒன்று இருக்கு. இந்த அறிவு இருக்க ரெண்டு வகையா இருக்கு, சமயக் ஞானம், சாஸ்திர ஞானம்னு பிரிப்பார்கள். சாஸ்திர ஞானம்னா நூல் அறிவு, இந்த பிராக்டிக்கல் தியரின்னு சொல்ற மத்தியில அதான். தியரி வேற, பிராக்டிக்கல் வேற. கல்கண்டு திதிக்கும் அப்படின்னு ஒரு நோட்டு புஸ்தகம் முழுக்க எழுதினதுனால திதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்குமா? நம்மளுக்கு கல்கண்டு திதிக்கும் 100 தடவை எழுதுறோம் அப்படின்னா திதிப்பு தெரிஞ்சுக்குமா? திதிப்பு தெரியணும்னா என்ன பண்ணணும்? கல்கண்ட வாயில போட்டுக்கணும். அது மாதிரி நாம படிக்கக்கூடிய புஸ்தகங்களால நமக்கு அனுபவம் வராது. அந்த தமிழ்லயே அழகான வார்த்தை உண்டு, ஏட்டு சுரக்க கறிக்கு உதவாது. எவ்வளவு அழகான வார்த்தை! அதெல்லாம் இருக்குமே தவிர பிரயோஜனத்துக்கு வராது. அனுபவம் வேணும். அனுபவம்ங்கிறது உங்களோட புத்திசாலித்தனத்தினால அடைஞ்சிட முடியாது, ஈசன் அருள் இருந்தாதான் அடையலாம். இதுல என்ன ஆகும்னா, ஈசன் அருள் இல்லைன்னா திருநாவுக்கரசனார் சரித்திரத்துல சொல்றாரு சேக்கிழார், நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மதம் சார்ந்தார்னு அவரை பத்தி அந்த மதம் மாறி பேர்றார். சமண மதத்து பக்கம் போயிட்டார் அவர். நாவுக்கரசு நாயனார் ஆரம்பத்துல ரொம்ப புத்திசாலி, எல்லாமே படிச்சார். இறைவன் அருள் பண்ணாத்தினால தடுமாற்றத்தை அடைஞ்சார். இன்னைக்குமே பார்க்கிறமே எத்தனையோ பேர்கள் பேசுறது ரொம்ப புத்திசாலியா, ரொம்ப அழகா பேசுவா. ஆனா ஒரு மனசாட்சியை புதைச்சி வச்சுட்டு தப்ப ரைட்டுன்னு சொல்லுவான். மனசாட்சியை புதைச்சி வச்சுட்டு தப்ப ரைட்டுமா. முன்னாடி பேசினதெல்லாம் கேட்டால் அவ்வளோ நன்னா இருக்கு, இவ்வளோ புத்திசாலியா அப்படின்னே நமக்கு தோணும். அவரை தனிப்பட்ட பேரை சொல்ல முடியாது என்னால. இன்னைக்கு இருக்கா அது மாதிரி நிறைய பேர், இன்னைக்கும் பொழுது முடிஞ்சா டிவியில பேசுறவெல்லாம் நிறைய பேர் இருக்கா. தனிப்பட்ட முறையில் அவள்கிட்ட பேசுறதே நான் என்ன பண்றதுன்னு கேட்பான். நான் இப்படி பேசினா யார் என்ன மதிப்பான், யார் எனக்கு என்ன இது உண்டுன்னு கேட்போம். இப்படி எல்லாம் போய் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு, நீ மதிக்கவும் வேண்டாம் மண்ணாங்கட்டியும் வேண்டாம் அப்படின்னு திரும்பி வந்த ஒருத்தர் பேரை மட்டும் சொல்றேன், பழக்கருப்பையா. மதிக்கவும் வேண்டாம் மண்ணாங்கட்டியும் வேண்டாம் திரும்பி, மகா புத்திசாலி, அவ்வளோ அறிவு. திருவிளையாடல் புராணம் சொன்னார்னா கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். எம்பெருமான் பண்ணின திருவிளையாடல் புராணத்தை சொன்னார்னா கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். இது மாதிரி எத்தனையோ பேர் உண்டு. தடுமாற்றத்தை அடைஞ்சா மாறி போயிடும் வாழ்க்கை, ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல விதுர நீதி இல்லை, எனக்கு நல்லவைகளை சொல்லு அப்படின்னு திருதராஷ்டிரன் சொன்ன உடனே விதுரர் ஆரம்பிக்கும் போதே சொல்றார், யாருடைய அறிவானது பணத்திற்கு விலை போகாம இருக்கோ அவன் தான் பண்டிதன். எவனுடைய அறிவு பணத்தால் அடிமையானது வேற, பணத்துக்கே அடிமையானது வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. பணத்துக்கே அடிமையானா அவனுக்கு கஞ்சன்னு பேர். கஞ்ச பிசினாரிலாம் சொல்ற மாதிரில எப்ப பாரு பணம் மனம்னு பறக்கிற மாதிரி இருக்கும், அவன் வேற, அது புறத்துல இருந்தே அது சுபாவம். அது பணத்தால் அடிமையாயிடுவா சில பேர். பணத்துக்கு புத்தி விலை போயிடும். அப்ப ஜாகிரதை. அவனை பண்டிதன்னு சொல்ல முடியாது.
அனுபவம்ங்கிறது ஈசன் அருள் பண்ணலன்னா கிடைக்காது. எத்தனை வயசானாலும் சுழிச்சிருவான் பகவான். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு படிப்பு கூட படிக்காதவனுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்கு. இந்த தமிழிலேயே ஞான வெட்டியான்னு ஒரு கதை உண்டு. ஞான வெட்டியான் அப்படின்னு அப்புறம் தேடி படிங்க. ஒரு சுடுகாட்டில் புனஞ்சுடக்கூடிய ஒருத்தர் வேதாந்தம் பேசுவார் அப்படின்னு ஒரு கதை. அறிவு அனுபவம்ங்கிறது இறை அருள்ங்கிறது யாருக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இவர் அது இவருக்கு கிடைக்கல. அந்த ஞானம்ங்கிறது இவருக்கு அனுபவத்தில் வரல. அதனால தவிக்கிறார். அது வேணும், அது வேணும், ஞானம் வேணும், ஞானம் வேணும் அப்படின்னு தவிக்கிறார். ஒரு நாளைக்கு ராஜா சொன்னான், நம்மளுடைய படைகளில் சேனைகளில் குதிரைப்படை ரொம்ப வீக்காகிடுது, எல்லாம் வயசாகிடுது. அதனால் இப்போ பூம்புகார் தான் அந்த காலத்தில் மெயின் போர்ட், துறைமுகங்கள். நீங்கள் அங்கே போய் வெளிநாட்டிலேருந்து வரத்தெல்லாம் அதில் தான் இருக்கும். சிந்து அரேபிய தேசத்திலேருந்து வரக்கூடிய குதிரைகள் தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. சிந்து தேசம் அரேபிய தேசம் சொல்கிறோம் பற்றிலாம், மேலே இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த இடம் சிந்து தேசம். இதில் இருக்கக்கூடிய குதிரைகள் தான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இதெல்லாம் நாம் சொன்னது. இந்த கதை நடந்து 1700 வருஷம் முன்னாடி உள்ள விஷயம் இது. உலகம் முழுக்க எத்தனை ஆராய்ச்சிகள், எத்தனை கண்டுபிடிப்புகள், எத்தனை அறிவு சார்ந்த விஷயம் இருக்கோ அத்தனைக்கும் விதை போட்டது இந்த பாரத தேசம்தான், இந்த பாரத நாடு தான். அதெல்லாம் நிரூபிக்க முடியும். எத்தனை கண்டுபிடிப்போ அத்தனையுமே இங்கேருந்து தான் கிளம்பினதுன்றதெல்லாம் நிரூபிக்க முடியும். நாம ஒத்தட்டேந்து உன்னை தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல. நம்ம கிட்ட இல்லைன்னு நாம் நினைக்க வேண்டாம். நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. நாம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கறது இல்லை. கேட்டா வடமொழி, சனாதனம், சம்ஸ்கிருதம், செத்த மொழி எத்தையாவது சொல்லிட்டு பிச்சை போறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டா இருக்க, அப்படியே இருக்க வேண்டியதுதான். அறிவை வளர்த்துக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம? அறிவு வேண்டாம? அறிவு இல்லாம நீங்க எத்தனை எண்ணம், எத்தனை சலுகைகள் கொடுத்தாலும் அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். அறிவை வளர்த்துக்கிறது தான் முன்னேற்றத்துக்கு வழி, உயர் ஒழுங்கான வழி வாழ்க்கையில. நம்ம சாஸ்திரங்கள்லாம் அதைத்தான் சொல்றது. எல்லாரும் அறிவு வளர்ந்துதான் சந்தசாமிருஷபோ விஸ்வரூபா சந்தோத்யோத்யமிருதா அத்சம்பூவா சமேந்திரோ மேதையா அஸ்புருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம் பூத். இதெல்லாம் பிரார்த்தனைகள்லாம் ஸ்ருதம் மே கோபாயா, என்னுடைய அறிவு காக்கப்படட்டம்ங்கிறது. அந்த அறிவை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ஜாதி மதங்கள்லாம் உண்ட, வேற்றுமைகள்லாம் பார்ப்பாளா? வேண்டாம்னு நினைப்பார்களா? இந்த குதிரைகளை பத்தின ஒரு அறிவு இவருக்கு உண்டு. ஒரு குதிரையை பார்த்தா, இப்ப நீங்க காரை வாங்கறத அதை பத்தின டெக்னிக்கலா உள்ளதெல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்றா, கேட்லாக்கா கொடுத்துட்றா. ஒரு கறவை மாடு, பசுமாடு வாங்கணும்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கறந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அதை விட இருக்கு, அதை விட மேலறிவு ஒன்று இருக்கு. அந்த கறவாட்டை அப்படி நிறுத்தி வச்சு மேலேருந்து இப்படி பிரியற அந்த உடம்பு வாக பார்த்தாலே இது இத்தனை லிட்டர் கறக்கும்னு சொல்ல முடியும். இன்னைக்கு சொல்றவா இருக்கா கிராமத்துல? கறந்து பார்த்து, ஏன்னா கறந்தத்துல ஏமாற்ற முடியும். ஒரு வேளை கறவையை நிறுத்திட்டு அடுத்த வேலை சேர்த்து கறந்தான்னா கூட காமிக்கலாம், அதில் ஏமாற்ற முடியும். நான் சொல்றதுல ஏமாற்றவே முடியாது. இந்த கொம்பை பார்த்தாலே இது இத்தனாவது ஈத்து மாடுன்னு சொல்லலாம், இத்தனாவது குட்டி போட்டிருக்கும்னு சொல்லலாம். இந்த வயசு கடை பல்லு இருக்கு மாட்டுக்கு, 8 16 பல்லு, மேல் பல்லு கீழ் பல்லு, கடவாய்ன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து 8 வருஷம் இருக்கும். அது முதல்ல 8 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் மொத்தம் 16 வயசு தான் அதோட ஆயுசு, மாட்டுக்கு ஆயுசு. முதல்ல 8 வருஷம் முளைக்கும், அப்புறம் கடவா விழுந்துன்னா அதுலேருந்து 8 வருஷம் இருக்கும். அது இப்படிலாம் நம்ம சாஸ்திரங்கள்ல எழுதி வச்சிருக்கு. உலகம் எல்லா விஷயத்தையும் எழுதியிருக்கு. இது தொடாத சப்ஜெக்டே கிடையாது நம்ம பாரத சாஸ்திரங்கள். இந்த குதிரையை வாங்க போறார் அவர், அனுப்புறதுக்கு குதிரை வாங்கினுவான்னு ராஜா இவர் அனுப்புறான். ஏகப்பட்ட பொருள்கள் கொடுத்து, பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புறான். சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்றார். என்ன பிரார்த்திக்கணும்
நான் போய் நல்ல குதிரையா வாங்கணும், அந்த குதிரைகள்லாம் நல்லதா அமையணும், அதை பார்த்து ராஜா சந்தோஷப்படணும், என்னை கொண்டாடணும், நம்ம செய்யற காரியம் நல்லபடியா முடியணும்னு தானே வேண்டுவோம். அவர் அதெல்லாம் வேண்டல. இந்த யாத்திரையிலையாவது எனக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய குருநாதர் கிடைக்கணும்னா, நான் தேடிட்டு இருக்கிறது குருநாதரை தான், எனக்கு குருநாதர் கிடைக்கணுங்கிறார். கிளம்பி வரார். அந்த இப்படி மதுரையிலேருந்து கிளம்பி அப்படி நேர சமுத்திரம் பக்கம் போயிட்டோம்னா அந்த சமுத்திர பெல்ட்டோடையே அப்படியே போயிடலாம். இன்றைக்கும் நம்ம அந்த பூமுகாரில் ஏறினா ராமேஸ்வரத்தில் வந்து இது பண்ணலாம். அது மாதிரி ஒரு ரோடு ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுன்னு இன்னைக்கு சொல்லுவார். அதில் வந்து இவர் போகிறதே வர ஊர் தான் ஆவுடையார் கோவில்ங்கிறது. கோகழின்னு பேர் அந்த ஊருக்கு. அந்த ஊர்கிட்ட வரத்தேவே நெருப்பில் இட்ட வெண்ணையன நெஞ்சுருக எண்ணெய் உருக்கும் இதனால் என்னை ஒளித்த மலவாற்றல் கருக்கும் அவன் ஆகியனை யான் கருணை வெள்ளம் இருக்குமிடனே இதன எண்ணி நகர் புக்கார் நெருப்பில் விட்ட வெண்ணையன. அந்த ஊர்கிட்ட நெருங்க நெருங்க மனசு உருகிறது. அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றார் பரஞ்சோதியார். எவ்வளோ அழகான பேச்சு, பேசுறதுலேயே அந்த அறிவு தெரியும். நெருப்பில் இட்ட வெண்ணையனேங்கிறார். இன்னைக்கு நாம என்ன சொல்லுவோம்? உருகிறதுக்கு அடையாளமா தணலை கண்ட அரக்கு போல, அல்லது நெருப்பை கண்ட மெழுகு போல. மெழுகு மாதிரி தன்னையே உருக்கின்றார் அப்படிலாம் சொல்லல. ஏன்னா ஒன்று சொல்ல, இந்த மெழுகு உருகினா அதுவும் அழிஞ்சு போகும், அதனால கெடுதல். மெழுகுவத்தி என்ன, குங்குளியமா கற்பூரமா? அதுலேருந்து புகை வந்தா உடம்புக்கு நல்லதா? பெட்ரோலிய பொருள்ல ஒரு பொருள். அது குளிர் பிரதேசங்கள்ல எண்ணெய் உபயோகப்படுத்த முடியாதுங்கிறதுக்காக அவர்கள் கண்டுபிடிச்சது. அது அதனால கெடுதல் தான். அதை கொளுத்தினா கெடுதல் தான். எண்ணெய் விளக்க ஏத்தினா கெடுதல, ஒரிஜினலா எண்ணெயை ஊற்றி ஏற்றினா அந்த இதுவே அந்த இடம் சுத்தமாகும். அதுலேயும் நெருப்பக்கிட்ட வெண்ணெய் வந்ததுன்னு வச்சுக்கோ, நெருப்பில் இட்ட வெண்ணெய் என வெண்ணெய் வந்ததுன்னா அது உருகும். உருகி என்னவாக ஆகும்? அது நெய்யாயிடும், மாற்றத்தை அடையும். அதுபோல குருவு கிட்ட போய் ஒருத்தன் உருகினான்னா இந்த வெண்ணெயிலேருந்து ப்ரமோஷன் அடையிறதோன்னு அது நெய்யின்னு. அது மாதிரி அவன் இருக்கிற இடத்துல இருந்து ப்ரமோஷன் அடைவான்ங்கிறதுக்காக தான் நெருப்பில் இட்ட வெண்ணெய் எண்ணெய்ங்கிறார் பரஞ்சோதியா. அவன் இருக்கிற நிலையிலிருந்து உயர்ந்த நிலையை அடைவான், மாற்றத்தை அடைவான். இது ஒரு விஷயம். எனக்கு குருநாதர் அப்படின்னு யாரை சார் எடுத்துக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்லுவா. குரு வேணும் குரு வேணும்னு. இப்போ குருஜிக்கு பஞ்சமே கிடையாது. இந்த போறவன் எல்லாரும் சுவாமிஜின்னு போட்டுக்கிறா, எல்லாரும் குருஜின்னு போட்டுக்கிறா. என்ன இதுக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போயிடுத்தது. இன்னைக்கு காலத்தால் கூட சங்கராச்சாரியார் பேசியிருந்தார். இதெல்லாம் ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வரணும், ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரணும். இன்னொருத்தர் பரிகாசம் பண்ணுற மாதிரி நாம் இருக்கக்கூடாது. ஒரு கோவில் பூஜை பண்ணுறவான்னா பேசிக் நாலெட்ஜ் வேணும். ஒரு புரோகிதம் பண்ணி வைக்கிறவான்னா அவளுக்கு பேசிக் நாலெட்ஜ் வேணும். இது மாதிரி மேடை ஏறி பேசி சொற்பொழி வாட்டுறதா இருந்தால் அவளுக்கு பேசிக் யார் என்ன படித்தான்னு யாருக்கு தெரியும்? இதுதான் இந்த கேள்வியே. யார் என்ன படித்தான்னு யாருக்கு தெரியும்? நம்பிக்கையினுடைய அடிப்படையில் ஓடுறது. அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாயிடும். கண்டதை கேட்டதெல்லாம் சொல்லுவான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஜனங்களுக்கு குழப்பம் உண்டு. இவர் சொல்றது உண்மையா, அவர் சொல்றது உண்மையா, அவர் சொல்றது உண்மையா? உங்களுக்கு தெளிவை கொடுக்கறதுக்கு நான் சொற்பொழிவு ஆட்டுறேன்னா உங்களை குழப்பறதுக்கு நான் சொற்பொழிவு ஆட்டுறேன். அதுதான் இந்த கேள்வி, தெளிவை கொடுக்கறது. இதெல்லாம் ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும். அதெல்லாம் விட்டுருவோம். நமக்கு குருநாதர், குரு இல்லாமல் ஒருத்தன் கரையேற முடியாது. கூடும் குருவில்லா வித்தை அப்படின்னு தமிழ். குரு நமக்கு யாருன்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அவருடைய பயோடேட்டா, அவர் படித்தது, அவர் இன்னார்னு இப்போ 4 பேர் சொன்னது, அதெல்லாம் விஷயமே இல்லை. ஈஸியாக சிம்பிளாக சொல்கிறேன். வாழ்க்கையில்
முன்ன பின்ன பழக்கம் இல்லாம முதலாக நாம யாரை பார்த்த உடனே நம்ம மனசு உருகிறதோ அவர் தான் குருநாதர். இதான் இங்க பரஞ்சோதியார் சொல்றது. நமக்கு முன்ன பின்ன அவரை பழக்கமே இருக்க வேண்டாம். ஒருத்தர் சொன்னதை வச்சுன்னுலாம் அவரை பார்க்கக்கூடாது. அவர் யாருன்னே நமக்கு தெரியக்கூடாது. ஆனா அவரை பார்த்தா மனசு உருகணும். நெருப்பில் இட்ட வெண்ணெயன நெஞ்சுருக எண்ணெய். உருக ஆரம்பிச்ச உடனே இங்க குருநாதர் இஞ்சுதான் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறார். அங்க போனா அந்த கோவில வரார். அது திருப்பணிலாம் பாதியில சிதிலமா இருக்காது. இந்த கோவில் திருப்பணி செய்ய வேண்டிய நிலையில இருக்கு. அதுல ஒரு பிராகாரத்துல தட்சிணாமூர்த்தியா தட்சிணாபிமுகமா ஒரு முனிவர் உட்காண்டிருக்கார். இப்படி சுத்தி வரத்தே பார்க்கிறார். தட்சிணாபிமுகமா இருக்கிற அவரை பார்த்த உடனே ஒருத்தரை பார்த்தா நம்ம இப்படி கோவில்ல இப்படிதான் வச்சுன்னு வரணும். யாரை பார்த்தாலுமே எப்படிங்கணும். இந்த பூஜை பண்றவா குருஜி ஐயர்லாம் கிடையாது. கோவில்ல போய் இறைவனை பார்த்துட்டு வர அத்தனை பேருமே நமக்கு இறைவன் தான். அது அடிப்படை. முதல்ல கோபுரத்தை வழிபடணும். ரெண்டாவது வழிபாடு எதுனால் தரிசனம் பண்ணிட்டு வர அடியார்கள் எல்லாம் வழிபடணும். உள்ள பகவானை பார்த்துட்டு வந்திருக்காங்க எல்லாரையும் பார்த்து இப்படி. ஆனா கையை தான் கும்பிடணுமே தவிர கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது. கோவில்ல இறைவனை தவிர இன்னொருத்தருக்கு தரையில விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது. கோவில்னா இறைவனுக்கு மட்டும்தான் வணக்கம் நமஸ்காரம். யாரை பார்த்தாலும் கும்பிடலாம். இப்படி கும்பிட்டுன்னு நிற்கிறார். நின்னா அந்த முனிவர் என்ன பண்றார், இவரை பார்த்து அப்படின்னா கிட்டக்க வந்தார். வந்த உடனே அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தோணினது. பெரியவங்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும்னு தோன்றது. அதனால கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணினா என்ன பண்ணுவோம், ஆசீர்வாதம் பண்ணுவோம். இவர் என்ன பண்ணினார்னா அந்த முனிவர் இந்த காலை தூக்கி அவர் தலையில வச்சுட்டார். படுத்து நமஸ்காரம் பண்ணினா அவர் தலையில வச்சார். தலையில வச்சா அப்படியே சிலிர்த்து போச்சு. சிலிர்த்து காலை எடுத்தார். அப்படியே மேனியெல்லாம் சிலிர்த்து அப்படியே மயிர் கூச்சல் ஏற்பட்டு உள்ளம் குழஞ்சு கண்ணிலேருந்து கண்ணீரோட நிற்கிறத நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் அப்படின்னு 3 முறை உபதேசம். கண்ணிலேந்து ஆறா தண்ணீர் பெறுகிறது. நம சிவாயேங்கிற வார்த்தை அவருக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி வாதவூரர் கேட்டது இல்லையா, படிச்சது இல்லையா, வேதாத்தியனம் பண்ணியிருக்காரோ? நாம் வேதத்திலேயே வரதே நம சிவாயஜ சிவதராயஜ நம தீர்த்தியாயஜ கூல்யாயஜன்னு வேதத்துல வரதே. இது ஒன்றும் வராத வார்த்தை இல்லை, படிக்காத வார்த்தை இல்லை, கேட்காத வார்த்தை இல்லை, சொல்லாத வார்த்தை இல்லை, பழகாத வார்த்தை இல்லை. இவர் உபதேசம் பண்ணின உடனே அப்படியே எல்லா சந்தேகமும் அவருக்கு நிவர்த்தி ஆச்சு. அப்படியே இப்படி கையை கூப்பின நிலையில கண்ணிலேருந்து கண்ணீர் வர அவர் வாயிலேருந்து வந்ததுக்கு தான் திருவாச்சகம்னு பெயர். நம சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தந்தாள் வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் புறங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி
சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெரும் துறையினம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் அலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலாம் தன் கருணை மெய்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டார் எழிலார் கடல் இறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய் எண்ணிறந்த எல்லை இலாதானன் பெரும் சீர் 4 பாகமா பிரி 3 பாகமா பிரியும். பெரிய விஷயம். சிவபுராணமே ஒரு வாரம் சொல்லலாம். அவ்வளோ வேதாந்த விஷயங்கள். இவர் இப்படி பாடினார். அதுல அந்த குருநாதர் சிவபெருமான் தான் வந்தது அப்படிங்கிறதுனால அவருடைய கருணையை சொல்றார். பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான் மெய்ய உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். இதான் முக்கியமான விஷயம். இந்த வீட்டை அடையணும் ஞானத்தை அடையணும் மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வேட்கை. அதுக்கு தான் அலைஞ்சார் அவர். இன்னைக்கு அலையறத சொல்லல, பிறவி பெருங்கடலில் அலைஞ்சதை சொல்றார். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி இத்தனை பிறப்புக்கு அப்புறம்தான் ஒரு மனித ஜென்மன் வரது. அநாத்திய வித்யா வாசனையா அஸ்மின் அகதி பிரவர்த்தமானே சம்சார சக்கரே விசித்ராபிகி கர்மகதிபிகி விசித்ராசு யோனிஷு புனః அநேகதா ஜனித்வா கேனாப்பி புண்ணியகர்ம விசேஷேன இதானீந்தன மானுஷ்யன்னு சொல்ற சாஸ்திரத்தை அப்படியே எடுத்து கொடுக்கிறார். இத்தனை பேர் எடுத்தோடனே மனிதனா பிறந்துட முடியுமா? ஒரு ரவை 1 கிலோ லூஸில் வாங்கி ஒரு சம்பளத்தில் கொட்டி அதில் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியில் வச்சுட்டு 3 மாதம் கழித்து தொடங்கும். அதில் எத்தனை இருக்கும்? அதுக்குள்ள இத்தனை புழுவை விட்டது யார்? நீங்க ரவையா தானே வாங்கினேன், அதை அடைச்சு தானே வச்சிருந்தேன், டப்பாவை மூடி தானே வச்சிருந்தேன். திறந்துகிருந்து வச்சா வெளியிலேருந்து ஈ வந்தது, அதனால உயிரினங்கள் இன்னொன்று மொச்சது, அதனால வந்ததுன்னு சொல்லலாம். டப்பாவா தானே வச்சிருக்கேன், அதுக்குள்ள இத்தனை புழுவை கொண்டு யாரு விட்டா? நாம விட வேண்டாம். உலகத்துல உள்ள எல்லா பொருட்கள்லையும் அத்தனை உயிர் இருக்கு. உடம்பு கிடைக்காம தவிக்கிறது. அதுக்கு உடம்பு தேவைப்படுறது. அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. இந்த தக்கலுக்கெல்லாம் புக் பண்ணா வெயிட்டிங் லிஸ்டே இருக்கு, வெயிட்டிங் லிஸ்டே இருக்குமா பாருங்க. நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துருவோம், இன்னும் அது வெயிட்டிங் லிஸ்டே இருக்கும். அது மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. உடம்பு கிடைக்காம நம்ம மனித உடம்புல இருந்தே ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக எத்தனை உயிர் வெளியில வருது, எந்த உயிருக்கும் உடம்பு கிடைக்கிறது. இத்தனை போட்டி. இந்த மசமசன்னு இருந்தா வெற்றி அடைய முடியாது. உலகத்துல வேகம் இருந்தாதான் வெற்றி அடைய முடியும். இந்த உடம்பு அதுலேயும் புழு புழு மாதிரி உள்ள உடம்பெல்லாம் தாண்டி ஊர்வன பரப்பன எத்தனை பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சியை டார்வின் ஒத்துக்கிறார். ஒரு இடத்துல தான் அவர் சறுக்கினது, பாக்கியெல்லாம் சாஸ்திரத்தை அத்வைதத்தை அனுசரித்து தான் வரும். குரங்குலேருந்து மனிதன் வந்தான்னு அப்படி கிடையாது. அது ஏற்றுக்கவே முடியாது. அது வேற விஷயம். பரிணாம வளர்ச்சியை ஒத்துக்கிறோம். நம்ம சாஸ்திரம் சொல்றது தான் அது. எத்தனையோ பிறவியத்த, அதனால தான் அவதாரமே சொல்றோம். நம்ம மத்ஸ்ய கூர்ம வராகஷ்ட நாரசிம்மஷ்ட வாமனா ராமா ராமா
கிருஷ்ணஸ்டேன்னு சொல்ற பார்த்தீங்களா, இது பரிணாம வளர்ச்சியை காமிக்கிறதுக்காக தான். இது பகவானுடைய அவதாரம்னாலும் மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நாரசிம்மம், வாமனம் அப்படின்னு. அது மாதிரி ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனிதனாக வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை. இதுல ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். அது நாம அன்னைக்கு உணரணுங்கிறதுக்காக தான் பழைய காலத்துல சொர்க்கப்படம்னு சொக்கட்டா விளையாட்டு ஒன்று உண்டு. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விளையாடுவா. பரமபதம்னு பேர். அது பரமபத படம். இது அப்படி நீங்க போட்டேன்னா அந்த சோழி 4 கட்டம் போகும். அப்புறம் அங்க ஒரு ஏணி இருக்கும், அதுல இருந்து ஜம்ப் பண்ணி மேல போகும். அதை தாண்டி ஒரு பாம்பு இருக்கும், கீழே வந்துடும். இது மாதிரி 2 கட்டம் ஏறுறது, 3 கட்டம் இறங்குறது, இப்படி மண்ணாடி 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 விளையாடிண்டே 98வது கட்டத்துக்கு வந்த சோழி மாதிரி மனுஷ ஜென்மம்.